மீராக்கும் உனக்கும் பிறந்த பையனா அவன்? அவனை நான் முதல் தடவை சந்திக்கும் போதே நினைச்சம்மா, அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தோணுச்சு. அவனோட பேச்சும் அவனோட நடவடிக்கையும் மித்ரா சின்ன வயசுல எப்படி இருந்தானோ இப்போ ஜுன்னுவும் அதே மாதிரிதான் இருக்கான். உங்க அத்தை கூட இதே வார்த்தையை நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ திரும்பி வந்துட்டங்கிற சந்தோஷத்திலேயே நான் காத்துல மிதந்துட்டு இருக்கேம்மா. என்ன விஷயம் தாத்தா? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன் தாத்தா. இப்போ என்னன்னு கூப்பிட்ட ஜுன்னு? திரும்ப கூப்பிடு தாத்தா. என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி ஜுன்னுக்கு முத்தம் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பேரனுக்கு இந்த அளவுக்கு கூட முத்தம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? என்னது பேரனா? நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யார பத்தி பேச போறேன்? ஜுன்னுவ பத்தி தான். லக்கி வா வா வா. அது ஒண்ணும் இல்ல சம்யுக்தா. லக்ஷ்மிக்கு ஒரு வீடியோனா ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோல சில நாட்களுக்கு முன்ன அரவிந்த் ஆண்டி மூலமா என் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. அந்த வீடியோ இப்ப வரைக்கும் வெளியவே வராம, வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கூட தெரியாம ரொம்ப பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த வீடியோவை வெளியே கொண்டு வந்தா என்ன ஆகும்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். லக்ஷ்மி, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? ஜுன்னுவை மிஸ் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? மனிஷாவை பத்தி. மனிஷாவை பத்தியா? ஆமா மாமா. நான் வேஷத்தை மாத்தினாலும் பாஷையை மாத்தினாலும் மனிஷாக்கு என் மேல ஏதோ ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. நான் தான் லக்ஷ்மி இன்னும் நான் சம்யுக்தா கிடையாதுன்னு நிரூபிக்க அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீ ரொம்ப தெளிவானவ, அவ வலையில சிக்க மாட்டேன்னு மனிஷாக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது மாமா. எல்லாத்த விட பலமான ஆயுதம் அவகிட்ட இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் கை எடுக்க போறேன், கத்தக்கூடாது. ஓகே? ஹே விவேக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வருங்கால புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? முந்திரியும் உப்மா மாதிரியும் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஆனா நாம ஒருத்தர் ஈஸ்ட்லயும் இன்னொருத்தர் வெஸ்ட்லயும் இருக்கும். நமக்குள்ள ஒரு டச்சிங்கும் இல்ல, ஒரு கிஸ்ஸிங்கும் இல்ல. பாரா, ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கணும் விவேக். நான் போறேன், வழியை விட. மறுபடியும் மார்னிங் எழுந்திருக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தள்ள. ஹலோ, நீ உன் அக்காவுக்கு நிஜமாவே பிஏ ஜாப் செய்ய வந்தவ மாதிரி பேசுறியே. பின்ன உன்ன எனக்கு பெர்மனன்ட் பிஏவா ஆக்கதான் உங்க அக்கா ட்ரை பண்றாங்க. அதுல உன்னோட கோஆபரேஷனும் இருக்கணும்ல ஜானு. கோஆபரேஷனா? கோஆபரேஷன்னா நான் என்ன பண்ணணும்? அது அப்பப்போ யார் கண்ணிலையும் படாம நாம சந்திக்கணும். யாரும் இல்லாத டைம்ல ஒரு சின்ன ஹக் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சப்போ ஒரு முத்தம் கொடுக்கணும்.
இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா ச்சே, பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணை பாத்துக்கிற மாதிரி இவனை பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஜானு பின்னாடி எப்படி சுத்துவானோ, அவ இவனை எப்படி வளைச்சு போடுவாளோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. விவேக், 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 விவேக். யார் அது? கர்டன் பின்னாடி இருக்கிறது யாரு? கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்கீங்க.